ஒரு கப்பிள்ஸ் வந்து வீட காலி பண்ணி புதுசா ஒரு வீட்டுக்கு வராங்க. அங்க இருக்கிற எல்லா திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு கபோர்ட ஓப்பன் பண்ணி ஹேங்கர உள்ள தொங்க விட்டுட்டு அவ போறா. பார்த்தா திடீர்னு ஏதோ ஒரு சவுண்ட் வருது. என்னடான்னு சொல்லிட்டு அந்த கபோர்ட ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஒரு ஹேங்கரா இருந்தது. இப்ப 2 ஹேங்கரா மாறிடுச்சு. மறுபடியும் மூடிட்டு ஓப்பன் பண்றா. 2ஆ இருந்தது 4ஆ மாறிடுச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணா 4ஆ இருந்தது 8 ஆயிப்போச்சு. இது உண்மையே நிஜம்தானா அப்படி சொல்லிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி எடுக்கிறா. 8 16 ஆயிப்போச்சு. ஐயையோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி மறுபடியும் ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூனியக்கார பொம்மை மாதிரி இருக்கு. அந்த பொம்மையை தூக்கி மறுபடியும் கபோர்டுக்குள்ள வச்சு ஓபன் பண்ணி பாக்குறா. அதே மாதிரியே நடக்குது. 1 2 ஆகுது, 2 4 ஆகுது, 4 6 ஆகுது. இப்ப இது நல்லா இருக்கே, இது என்னமோ புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றானா, அவன் ஹஸ்பண்ட கூப்பிட்டு இங்க வாயேன், நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹஸ்பண்ட தூக்கி அந்த கபோர்டுக்குள்ள வச்சிடுறா. சரின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாப்போம்னு பார்த்தா அவன் ஹஸ்பண்ட் அதுக்குள்ளவே இல்ல. எங்கடா போனா இவன் அதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவ பாத்துட்டு இருக்கா. சரி ஓகே, அவன் எங்க போனாங்கிறத நம்ம உள்ள போய் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றானா, அவளே அந்த கபோர்டுக்குள்ள போயிட்டு மூடிக்கிறா. அந்த கபோர்டே அப்படியே இருட்டா இருக்கு. அவ எங்க இருக்க மைக்கேல், எங்க இருக்க மைக்கேல் அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருக்கா. பார்த்தா வெளியே ஓடுற மாதிரி சத்தம் கேக்குது. சரின்னு சொல்லிட்டு இவ வெளியே வந்து பார்த்தா இவளே ஓடிக்கிட்டு இருக்கா. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா கீழே பார்த்தா அவன் ஹஸ்பண்ட் வந்து செத்து கிடக்குறான். பயத்துல அவ பார்த்துட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து பேனை வச்சு மண்டையில யாரோ அவளை அடிச்சிடுறாங்க.